நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? 12th +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைடு லைஃப் ஆஃப் பை. யான் மார்டெல் எழுதின லைஃப் ஆஃப் பை. பைங்கிறது ஒரு பையன், ஒரு குட்டி பையன். அந்த பையனோட ஃபுல் நேம் மாலிட்டர் பை. அவன் வந்து இந்த கிளாஸில் உங்களுக்கு டீச்சர்ஸ் நடத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இது விவரமாக போக வேண்டாம், நம்ம ஆன்சருக்குள்ளே போயிடுவோம். ஹவு டிட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிச்சர்ட் பார்க்கர் இன்ஃப்ளூயன்ஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் பை? பையோட ஆட்டிடியூடை எப்படி ரிச்சர்ட் பார்க்கர்ன்றது புலின்னு உங்களுக்கு தெரியும். அந்த புலியோட அவன் அந்த போட்டில் இருக்கான், லைஃப் போட்டில். அது எப்படி அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, அவன் அதோட அவனுக்கு எப்படி தாக்கம், அந்த புலி கூட இருந்தது அவன் மனநிலையை எப்படி பாதிச்சிச்சு, அது எப்படி தாக்கம் கொடுத்துச்சு, அது பாதிக்கலை அவனை, அது அவன் மனநிலையை எப்படி அவனோட மனநிலைக்கு என்ன தாக்கத்தை கொடுத்துச்சு அப்படின்னு. இப்போது த டைகர் ரிச்சர்ட் பார்க்கர் இன்ஃப்ளூயன்ஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் பை அ யங் பாய் மாலிட்டர் பை. அவன் ஃபுல் நேம் வந்து மாலிட்டர் பை. அவன் வந்து வாஸ் லெஃப்ட் அலோன் இன் த லைஃப் போட் இன் பசிபிக் ஓஷனில் ஒரு லைஃப் போட்டில் தனியாக ரிச்சர்ட் பார்க்கர்ன்ற புலியோட அவன் சேர்ந்து அந்த லைஃப் போட்டில் இருந்திருந்திருக்கான். ஆஸ் தேர் ஷிப் ரெக்டுனா உடஞ்சி போச்சு. ஷிப் ரெக்டுனா கப்பல் உடஞ்சி போச்சு, அவங்க வந்த கப்பல் உடஞ்சி போச்சு. அண்ட் ஹீ லாஸ்ட் ஹிஸ் ஃபேமிலி, அவன் குடும்பத்தையும் அவன் இழந்து அவன் தனியாக இந்த ரிச்சர்ட் பார்க்கரோட இந்த லைஃப் போட்டில் தனியாக கடலில் நடுக்கடலில் பசிபிக் பெரும் மகாசமுத்திரத்தில் தனியாக சிக்கிக்கிட்டான். செகண்ட் பாயிண்ட், பை வாஸ் இன் த லைஃப் போட் வித் த பெங்காலி டைகர் நேம்டு ரிச்சர்ட் பார்க்கர் விச் வாஸ் இன் பை ஃபாதர்ஸ் ஜூ. பையோட அப்பா வந்து ஒரு ஜூ நடத்தியிருந்திருக்கார். அந்த ஜூவில் இருந்தது தான் இது ஒரு பெங்காலி டைகர். இந்த இந்தியன் தான், பையே இந்தியன் பையன் தான். மாலிட்டர் பை வந்து ஒரு இந்தியன். அப்போது அவங்க அப்பா நடத்தின அந்த ஜூவில் இருந்தது தான் இந்த ரிச்சர்ட் பார்க்கர்ன்ற டைகர். ஆனால் பைக்கு வந்து இந்த ரிச்சர்ட் பார்க்கரோட பழக்கமே கிடையாது. இவன் இதை புதுசாக தான் பார்க்குறான். அப்போ எவ்வளோ பயமாக இருந்திருக்கும் ஒரு சின்ன பையனுக்கு. தேர்ட் பாயிண்ட், பீயிங் வித் பார்க்கர் வாஸ் நாட் அ ட்ரீம் ஆர் டெல்யூஷன். முக்கியமானது, அதாவது பார்க்கர் கூட இருந்தது அது ஒரு கனவோ ஒரு மாயையோ இல்லை, நிஜம். இட் வாஸ் அ சாலிட் ட்ரூத். அது முழுமையான ஒரு உண்மை. இது கனவோ கற்பனையோ கிடையாது, நிஜம். இது முழுக்க நிஜம். பை நெவர் லாஸ்ட் இஸ் ஹோப். ஆனாலுமே பை அவன் நம்பிக்கை இழக்கலை. ஒரு சின்ன பையன் எவ்வளோ தைரியமாக இருந்திருக்கான் பாருங்க. பை நெவர் லாஸ்ட் இஸ் ஹோப். அவனோட நம்பிக்கையை அவன் இழக்கவே இல்லை. பட் ஹி ஃபெல்ட் மச் பெட்டர் ஆஸ் அன் இன்சோசியன்ட் டேரிங். அதாவது அவனுக்கு ஒரு அசட்டு தைரியம் இருந்திருக்கு. இது எப்படி, அது ஒரு ஆச்சரியமானது. அவனுக்கு ஒரு அசட்டு தைரியம். ஹி வாஸ் ஆப்வியஸ்லி அவுட் மேட்ச்டு. அதாவது சுத்தமாக பொருந்தவே இல்லை. இது கூட இவன் இருக்கிறது, அது இப்படி ஒரு அசட்டு தைரியம் வர்றது எப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, பொருத்தம் இல்லாமல் இருக்குது. எப்படி ஒரு புலியோட இருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அசட்டு தைரியம் வரும்? அதனால் அது ஆப்வியஸ்லி அவுட் மேட்ச்டு. அது சுத்தமாக பொருந்தவே இல்லை அது. அப்புறம் பை ரிச்சர்ட் பார்க்கரோட சேர்ந்து இருக்கிறது சுத்தமாக அவனுக்கு அந்த அது அசட்டு தைரியம்ன்றது சுத்தமாக பொருந்தலை. இட் வாசன்ட் ஈவன் ஒர்த் ஒரியிங் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹெல்லிஸ் தேர்ஸ்டி த்ரோட். ரொம்ப முக்கியமானது. அதாவது புலியோட இருந்த பயத்தை விட புலியோட இருந்த பயம் வந்து ஒரு பொருட்டாவே தெரியல அவனுக்கு. என்ன அவ்வளவு நரக வேதனையான தண்ணி தாகம் தானே அடிப்படை முக்கியம். காற்று தண்ணி அடுத்து தான் சாப்பாடு. ஃபஸ்ட்டு காற்று வேணும் நமக்கு வாழ்கிறதுக்கு, அடுத்து தண்ணி வேணும், அடுத்து சாப்பாடு வேணும். அப்போது இவனுக்கு நாக்கு வறண்டு போய் அந்த தண்ணி தாகத்தோட கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, ஹெல்லிஷ் தர்ஸ்டி அப்படின்னா நரக அவஸ்தையான தாகம் அவனோட தொண்டையில் இருந்திருக்கு. த்ரோட்னா தொண்டை, தேர்ஸ்டினா தாகம், ஹெல்லிஷ் அப்படின்னா நரக அவஸ்தை, நரக வேதனையான தண்ணி தாகம் அவனுக்கு அடிச்சது. அந்த வேதனை இந்த ரிச்சர்ட் பார்க்கர் கூட இருந்தது ஒரு பொருட்டாவே தெரியலை அவனுக்கு. அந்த பயம் அவனை பாதிக்கவே இல்லை. ஏன்னா தாகம் தானே அடிப்படை தேவை. தாகத்தில் அவன் இருக்கும்போது அவனுக்கு அடுத்த பயமே தோணலை அவனுக்கு. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், சூப்பர் ஆல்ஃபா. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். சூப்பர் ஆல்ஃபானா ரொம்ப பெருசு, ஹியூஜ், அளவுக்கு அதிகமான ஒரு என்ன சொல்கிறது, முரட்டுத்தனமான, ரொம்ப எது சொல்கிறது, பிரம்மாண்டமானன்னு சொல்லலாம். கரெக்டு. பிரம்மாண்டமான
ஒரு பொருள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இவனோட சைஸுக்கு இவன் ரொம்ப சின்ன பையன். ரிச்சர்ட் பார்க்கர் எவ்வளோ பெருசு, அவ்வளோ பிரம்மாண்டமாக அவன் பக்கத்தில் உட்காந்து அவனை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. சூப்பர் ஆல்ஃபா ரிச்சர்ட் பார்க்கர் இஸ் வாட்சிங் பை. இட் வாஸ் அ சுப்பீரியர் ப்ரிடேட்டர். எப்படி பாரு, சுப்பீரியர் ப்ரிடேட்டர். அது ப்ரிடேட்டர்ன்றது எதையுமே அடித்து கொண்டு திங்கிறது தான் ப்ரிடேட்டர்ன்றதோட வேலையே. அப்போ சுப்பீரியர் ப்ரிடேட்டர் வேறு, சாதாரண ப்ரிடேட்டர் இல்லை. அடித்து கொண்டு திங்கிறதுலையே உசத்தியான ஒரு அடித்து கொண்டு தின்றது. யாரை எதை கிடைச்சாலுமே அடித்து கொண்டு தின்றதுக்கு பேர் தான் ப்ரிடேட்டர். அதில் புலின்றது சுப்பீரியர் ப்ரிடேட்டராக இருந்திருக்கு, ரொம்ப உசந்த ப்ரிடேட்டர். பை வாஸ் ஸ்கேர்ட் he would become prey to ரிச்சர்ட் பார்க்கர். அவன் பயந்துருக்கான். என்னதுக்கு பயந்துருக்கான்? நம்ம இதுக்கு கண்டிப்பாக இரையாகிடுவோம். ப்ரேனா இறை, விலங்குகளுக்கு இறைக்கு பேர் தான் ப்ரே. விலங்குகளுக்கு சாப்பாடு ஆகிறதுக்கு பேர் ப்ரே. அந்த ப்ரே ஆகிடுவோம் நம்ம ரிச்சர்ட் பார்க்கருக்கு நம்ம உணவாயிடுவோம் அப்படின்னு பயந்துருந்துருக்கான். அடுத்து 5வது பாயிண்ட், ரிச்சர்ட் பார்க்கர்ஸ் பாசிவிட்டி, செடேஷன் அண்ட் சீ சிக்னஸ் கன்ஃபியூஸ்ட் பை. இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஒரு புலி அவ்வளோ ஒரு குட்டி பையன் பக்கத்தில் இருந்திருக்கான், அதை அடித்து கொண்டு தின்னலை. ஆனால் அது என்ன பண்ணியிருக்கு, அது ரொம்ப பாசிவாக உட்காந்துருக்கு, அமைதியாக உட்காந்துருக்கு. செடேஷன்னா மயக்க நிலையில், கிட்டத்தட்ட மயக்க நிலையில் இருந்திருக்கு. சீ சிக்னஸ், கடல்லையே ரொம்ப நாள் இருந்தாக்கா அதுக்கு புதுசாக கடலுக்குள்ளே போகிறவங்களுக்கு சேராது. கடலில் பழகிறோம். கடல் மோசமானது. கொஞ்ச நேரம் இருந்தால் கூட நமக்கு வாந்தி வந்துடும். அதுதான் சீ சிக்னஸ். கடலில் பழகுனா தான் அந்த கடல் காற்று நமக்கு ஒத்து போகும். அந்த மாதிரி இந்த பிரச்சனைகளால் அது அப்படியே அமைதியாக இருந்திருக்கு. ரிச்சர்ட் பார்க்கர் புலி என்ன பண்ணுது, பாசிவிட்டி, செடேஷன் அண்ட் சீ சிக்னஸ், இந்த 3ஓட நிலைமையில் அது இருந்திருக்கு. செடேஷன்னா மயக்க நிலை, சீ சிக்னஸ்னால் கடல் ஒத்துக்கிறாதது, பாசிவிட்டினா அமைதியாக இருக்கிறது. இந்த 3ம் இவனை கன்ஃபியூஸ் பண்ணிருச்சு பையன். எப்படி இது அமைதியாக இருக்குது, இவ்வளோ பெரிய புலி நம்மளை பார்த்துட்டும் நம்மளை தாக்காமல் ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக உட்காந்துருக்கு, என்னான்னு அவனுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. மிக்ஸ் ஆஃப் ஹோப். அப்போ இந்த சூழ்நிலையில் இவனுக்கு பல குழப்பங்கள் வந்துருச்சு மனசில். என்னது, மிக்ஸ் ஆஃப் ஹோப்பு. அவனுக்கு எல்லா மனநிலையும் கலந்துருச்சு. ஹோப்னா நம்பிக்கை, சர்ப்ரைஸ்னா ஆச்சரியம், டிஸ்பிலீஃப் நம்பவே முடியல, பிலீஃப்னா நம்பிக்கை, டிஸ்பிலீஃப்னா நம்பிக்கையே இல்லை. ஸோ நம்பிக்கை இழந்த தன்மை, ஒரே த்ரில்லாக இருந்திருக்கு. கிராட்டிடியூடுனா நன்றி. இதெல்லாம் ஆல் க்ரஷ்ட் இன்ட்டு ஒன். இதெல்லா உணர்வும் அவனுக்கு ஒன்றா கலந்துருச்சு. என்னென்னா ஹோப்பு நம்பிக்கை, சர்ப்ரைஸ்னால் ஆச்சரியம், டிஸ்பிலீஃப்னா நம்பிக்கையின்மை, ரொம்ப த்ரில்லானது, அடுத்து கிராட்டிடியூட்னா நன்றிக்க. இது எல்லா மனநிலையும் அவனுக்கு சேர்ந்து ஒன்றா க்ரஷ்டுனா மொத்தமாக மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா புழிஞ்சு ஜூஸ் எடுத்த மாதிரி இந்த மொத்த உணர்வுகளும் ஒன்றா சேர்ந்து ஜூஸ் புழிஞ்ச மாதிரி அவன் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இட் வாஸ் ரிச்சர்ட் பார்க்கர் காம்டு ஹிம் டவுன். பார்த்துக்கங்க, ரிச்சர்ட் பார்க்கர் தான் அவன் மனசையே அமைதிப்படுத்தியிருக்கு. இத்தனை குழப்பத்துக்கு இடையில் இருந்தவனை ரிச்சர்ட் பார்க்கர் பார்த்து அவன் அமைதி அடைஞ்சிட்டான். இட் வாஸ் எ இரணி இன் தி ஸ்டோரி. இதுதான் ஒரு முரண்பாடு. எப்படி எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான மிருகம் அவனை அப்படி அமைதிப்படுத்த முடியும்? எவ்வளோ அதிசயம் பாருங்கள். அதுதான் ரிச்சர்ட் பார்க்கரோட கூட இருந்தது. அவனுக்கு மனசு அமைதி. ஏன்னா துணைக்கு யாருமே இல்லாத இடத்துல அட்லீஸ்ட் இது ஒரு துணையாவது நமக்கு இருக்கே அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு இது. யாரும் இல்லாமல் ஒத்தையில் இருக்கிறத விட ஒரு கொடூரமான மிருகமாவது நமக்கு துணைக்கு இருக்குதே அப்படின்ற ஒரு மனசு அவனுக்கு சாந்தி அடைஞ்சிருந்திருக்கு. இதுதான் இரணி. முரண்பாடாக இந்த கதையில் இருக்கிற முரண்பாடே அதுதான். இவ்வளோ பெரிய கொடூரமான மிருகம் கூட இருக்கிறது அவனுக்கு மனசு ஒரு ஆறுதலை தான் கொடுத்துருந்துருக்கு. அவன் மனசையே அமைதிப்படுத்தியிருந்திருக்கு. லாஸ்ட் பாயிண்ட்டு, வித்தவுட் ரிச்சர்ட் பார்க்கர் பை வுட்ன்ட் பி அலைவ் டுடே. பார்த்தீங்களா, ரிச்சர்ட் பார்க்கர் இல்லைன்னா இன்றைக்கி பை உயிரோடையே இருந்திருந்திருக்க மாட்டான். ஏன்னா அதுதான் அவனுக்கு துணையாகவே இருந்திருக்கு அத்தனை நாள். டு டெல் அஸ் ஹிஸ் ஸ்டோரி. அவனோட கதையை சொல்கிறதுக்கு அவன் உயிரோட வந்தால் தானே இது அவனுக்கு என்ன நடந்துச்சுன்றதே சொல்ல முடியும். ஆஃப்டர் லேண்டிங் பை இருங்க வித்தவுட் ரிச்சர்ட் பார்க்கர் பை வுடன்ட் பி அலைவ் டுடே டு டெல் அஸ் ஹிஸ் ஸ்டோரி. ரிச்சர்ட் பார்க்கர் மட்டும் கூட இல்லைன்னா பை இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க மாட்டான் நமக்கு அவன் வாழ்க்கை கதையை சொல்கிறதுக்கு. ஆஃப்டர் லேண்டிங் கரை சேர்ந்ததுக்கப்புறமா பை லெஃப்ட் ரிச்சர்ட் பார்க்கர் இந்த ஜங்கிள், ஒரு காட்டுக்குள்ளே விட்டுட்டான்.
அண்ட் பை ரீயூனைட்டட் வித் திஸ் ஃபேமிலி. அவன் திருப்பி அவங்க குடும்பத்தோடு சேர்ந்துட்டான். அவங்க குடும்பமும் வேற எங்கேயோ தப்பிச்சு வேறு ஒரு லைஃப் போட்டில் வேற எங்கேயோ போய் பொழைச்சிருந்துருக்கு. அப்போது இவன் போய் அதை ரிச்சர்ட் பார்க்கரை போய் ஒரு காட்டுக்குள்ளே விட்டுட்டு இவங்க குடும்பத்தோடு இவன் வீட்டில் போய் சேர்ந்துட்டான். எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு பாருங்கள். ஒன்றா இந்த ஒரு அதிசயம் நடந்துருந்துருக்கு. சரி, படிக்கலாமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? பாயிண்ட்டாக போட்டிருக்கேன், நீங்கள் பேராகிராஃபாக எழுதணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டானது இது, உண்மையிலே நடந்தது. இது ஒரு சினிமாவை கூட வந்திருக்கு. முடிஞ்சால் அந்த சினிமாவை நீங்களாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. சரியா? சரிடாம்மா, நான் இந்த படத்தை பார்க்கல.